என் செல்ல மாணவர்களுக்கு வணக்கம். என்னுடைய பெயர்தான் பொம்மு. நான் உங்களுக்கு ஒரு அருமையான கதை சொல்லப் போகிறேன். முன்பொரு காலத்தில் காட்டில் ஏராளமான விலங்குகள் வாழ்ந்து வந்தன. அவைகள் யாவருக்குமே நிறங்களே கிடையாது. அதனால் அனைத்து விலங்குகளுமே மிகவும் சோகத்தில் ஆழ்ந்திருந்தன. கேள்வியுற்ற வானவில் தேவதையோ அனைவருக்கும் வர்ணங்களை பரிசளிக்க விரும்பினார். அன்பானவர்களே, நாளைய சூரிய உதயத்திற்கு முன் என்னிடம் வரும் அனைவருக்கும் நான் வர்ணங்களை பரிசளிக்கிறேன். அவர்களிடம் கூறியது போலவே சூரிய உதயத்திற்கு முன் தோன்றிய தேவதை அனைவருக்கும் வர்ணங்களை பரிசளித்தார். என்னுடைய நிறம் மிகவும் அழகாக உள்ளது. என்னுடைய நிறமும் தான். என்னிடம் 2-3 வர்ணங்கள் உள்ளன. என்னுடைய வர்ணமும் தங்க நிறத்தில் உள்ளது. என்னுடைய வர்ணமும் அதேதான். என் வண்ணமும் நன்றாக உள்ளது. எனக்கும் அருமையான வண்ணம். எல்லோரையும் விட எனக்கு தான் பிரகாசமான நிறங்கள் கிடைத்துள்ளது என அனைத்து விலங்குகளுமே மகிழ்ச்சியுடன் ஆரவாரம் செய்தன. இதை அறியாத முயலோ இன்னும் காட்டிலே உறங்கிக் கொண்டிருந்தது. நன்றாக உறங்கிய சோம்பேறி முயலானது விழித்ததும் தேவதையை தேடி சென்றது. ஆனால் எங்கும் தேவதையை காணவில்லை. சூரியன் உதயமானதால் தேவதை மறைந்திருந்தது. தனது சோம்பேறித்தனத்தால் முயலுக்கு வர்ணங்களே கிடைக்கவில்லை. எனவே மிகுந்த வருத்தத்தில் ஆழ்ந்தது. பார்த்தீர்களா செல்ல கண்மணிகளே, முயலின் சோம்பேறித்தனத்தால் முயலுக்கு வர்ணங்களே கிடைக்கவில்லை. இக்கதையின் மூலம் நாம் என்ன கற்றுக்கொண்டோம்? சோம்பல் வெகுமதியை தடுக்கும். எனவே நாம் என்றும் சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும். சரியா? அடுத்த வகுப்பில் இதே போன்று வேறொரு சுவாரஸ்யமான கதையுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்களுடைய நண்பன் பொம்மு. நன்றி குழந்தைகளே.